வீதிக்கு வந்த மோதல், புதிய கட்சி தொடங்கிய எலான் மஸ்க், அமெரிக்க அரசியலில் அமளி துமளி, சாதிப்பாரா? எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளியில் பறக்கிறத பார்த்தாச்சு. அவருடைய ஸ்டார்லிங்க் இணையதள சேவையை தான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எலான் மஸ்கோட டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வர போகிறதாமே, இது எல்லாமே பழைய கதை தாங்க. எலான் மஸ்கே அரசியலை குதிச்சிட்டாரு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். எலான் மஸ்கோட அரசியல் என்ட்ரி ட்ரம்ப் தலையில் இறக்கிய இடியா? எலான் மஸ்க் தொடங்கியிருக்கக்கூடிய புதிய கட்சி தான் அமெரிக்காவோட எதிர்காலமா? அரசியலை எலான் மஸ்க் சாதிப்பாரா இல்லை சறுக்கி விடுவாரா? வாங்க பார்க்கலாம். போன வருஷம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் என் ஃப்ரெண்டை போல யாரு அப்படின்னு கேட்குற மாதிரி குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உலக மகா பணக்காரர் எலான் மஸ்க் வரிந்து கட்டி தேர்தல் களத்தில் குதிச்சு ஆதரவு கொடுத்தார். கை மேலே கிடைச்ச பலனா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப்பும் பதவியேற்றார். அதோடு நிற்கலை, அரசு செயல்திறன் அப்படிங்கிற பேரில் புதுசாக ஒரு துறையை உருவாக்கி அதனோட தலைவராகவும் எலான் மஸ்கை நியமிச்சிட்டாரு ட்ரம்ப். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துக்கு அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் அந்த ட்விட் நடந்தது. ட்ரம்ப் சமீபத்தில் பிக் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்தார். இது எலான் மஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அது கோடிகளில் பொருளவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்த்தார் எலான் மஸ்க். கூடவே ட்ரம்ப் அரசு கொடுத்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக கருத்துக்களை அள்ளி தெளிக்க தொடங்கிட்டாரு. அந்த அதிரடியோட அடுத்த கட்டம் தான் அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற புதிய அரசியல் கட்சி. அமெரிக்க மக்களுக்கு சுதந்திரத்தை மறுபடியும் கொடுக்கறதுக்காக தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறதா எலான் மஸ்க் குறிப்பிட்டிருக்காரு. எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் ஒரே அரசியல் மேடையில் வித்தியாசமான கண்ணோட்டங்களோட அரசியல் பந்தயத்தில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒருத்தரோட வாக்காளர்கள் பார்த்தோம் அப்படின்னா பழைய பாரம்பரிய கோட்பாடுகளோடு இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் நவீன தொழில்நுட்பம் விண்வெளின்னு எதிர்கால கனவுகளோடு இருக்கிறவங்க. பாரம்பரிய கோட்பாடு, அரசியல் பின்புலம், ராஜதந்திர நுண்ணறிவு, காலம் காலமாக குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சின்னு ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு ஓட்டு போடும் வாக்காளர்கள். இது எல்லாமே அரசியல்வாதி எலான் மஸ்க்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறதுக்கு விதை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எலான் மஸ்கோட அரசியல் என்ட்ரி ட்ரம்ப்போட தனித்துவத்துக்கு கண்டிப்பாக டப் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இந்த மோதலில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு அரசியல் ஷோ இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.